Unit 6, Exercise 6.2, Question number 12. A 150-meter long train is moving with constant velocity of 12.5 meter per second. So, train உடைய length ஆனது 150 meter. It moves with a constant velocity of 12.5 meter per second. Since it's a moving object, இதை நம்ம speed நோ சொல்லலாம். Speed is equal to 12.5 meter per second. Fine. The first subdivision is the equation of the motion of the train. So, equation of the motion of the train கேட்டிருக்காங்க. அதாவது equation of the straight line எப்படி நம்ம find out பண்ணுவோம் அதே போல தான். Okay. Second subdivision, time taken to cross a pole. So, ஒரு pole கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? Third subdivision, the time taken to cross the bridge of length 850 meter. இங்கேயும் time taken இதுதான் கேட்டிருக்காங்க. பட் இங்கே 850 மீட்டர் பிரிட்ஜை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த இடத்துல ஒரு போலை கடக்கிறதுக்கு ட்ரெயின் ஆனது ஒரு போல்னா நம்ம கம்பம்னு சொல்லுவோம். அந்த கம்பத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ நவ் லெட் அஸ் see the solution. இங்கே velocity அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நாம் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் அப்படிங்கிறது 12.5 meter per second. Okay. Length of the train. So, train உடைய length என்ன அதையும் எடுத்து எழுதிடலாம். Length of the train is 150 meter. இப்போ இங்க distance and second. So, இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். Distance. இப்போ இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெயின் ஆனது ஒரு டனலையோ ஒரு பிரிட்ஜையோ அல்லது ஒரு போலையோ கிராஸ் பண்ணுறது. ஓகே, அதுதான் டிஸ்டன்ஸ் அப்படின்றோம். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஒய். ட்ரெயின் ஆனது ஒரு போலை கடக்குது அப்படின்னா, போல் அல்லது ஒரு மேனை கடக்குது அப்படின்னா அங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0 தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இதுவே ஒரு பிரிட்ஜை கடக்குது ட்ரெயினை அல்லது ஒரு டனலை தாண்டி போகுது அப்படின்னா அதோடைய டிஸ்டன்ஸு y, ஜென்ரலாக ஒய்னு இருக்கும். அதோடைய லென்த் என்னவோ, இப்போ இது வந்து சே இட் இஸ் 20 மீட்டர் அப்படின்னா 20 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்குவீங்க. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போல் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய் ஜென்ரலாக எடுத்திருக்கோம். அண்ட் டைம் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன் மீட்டர்ஸ், டைம் எக்ஸுங்கிறது இன் செகண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ட்ரெயின். எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் எப்படி நம்ம ஆப்டைன் பண்ணுவோம் அதே போல தான் இங்கே ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம்லாம் வரதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பீட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, இங்கே ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், ட்ரெயினோடைய ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அது 12.5 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆனது ஒரு பிரிட்ஜையோ அல்லது ஒரு டனலையோ கடக்குது, ட்ரெயின் கடக்குது அப்படின்னா இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சர்டைன் டைமில் இது க்ராஸ் பண்ணுது, இந்த டனலை க்ராஸ் பண்ணி போயிடுது. ஓகே, ஸோ இந்த டனலை இப்படி க்ராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ட்ரெயின் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 150 அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டனல் அல்லது பிரிட்ஜ் அதை வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஆனது எப்படி எடுத்துக்கணும், 150 ப்ளஸ் ஒய். ஸோ இங்கே நம்ம என்ன எழுத போகிறோம், டிஸ்டன்ஸ்க்கு 150 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டைம். டைம் அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு ட்ரெயினானது பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுது அல்லது டனலை க்ராஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டைன் லென்த் இருக்கும், அதோட சேர்த்து தான் ஆட் பண்ணணும். ஆனால் ஒய்யை நீங்கள் எப்போ 0 எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு போலை ட்ரெயினானது ஒரு போலை பாஸ் பண்ணுது அல்லது ஒரு மேனை பாஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே நீங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, சரி, இது ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். x at 12.5 இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12.5x which is equal to 150 plus y.
அல்லது இதை இப்படியும் எழுதலாம். ஓகே, y is equal to 12.5x 150 left side other side கொண்டு வந்துருங்க. அப்போ minus 150. Name this as equation 1. So this is a relationship between the distance and the time. So அதுதான் equation of the motion of the train அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? டைம் டேக்கன் டு கிராஸ் அ போல். ஸோ இங்கே டைம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? எக்ஸ். டைம் டேக்கன் டு கிராஸ் அ போல். ஸோ இப்போ டு கிராஸ் அ டனல் அல்லது டு கிராஸ் அ பிரிட்ஜ் அப்படின்னா அதுக்கு சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, மேபி 10 மீட்டர் 20 மீட்டர் சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் ஒரு போலை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே y is equal to 0ன்னு எடுத்துக்குவீங்க. ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன். Okay, put y is equal to 0 because it crosses the pole. Train ஆனது ஒரு pole cross பண்ணுது, எடுத்துக்கக்கூடிய time. Therefore the equation 1 implies, so y இருக்கிற இடத்துல இங்க 0ன்னு போடுங்க. 0 is equal to 12.5x minus 150. ஸோ பாருங்கள் இங்கே எக்ஸுங்கிறது என்னது? டைம். இப்போ நமக்கு டைம் வேல்யூ கிடச்சிட்டோம். டைம் ஆப்டைன் பண்ணிடலாம். அதாவது 12.5x 150 minus 150 bring it to the other side, we have 150. அதாவது x is equal to 150 divided by 12.5. denominator decimalல இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 12.5 decimalல இருக்கு. இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா 125 divided by 10 வரும். அதை இங்கே எழுதிடலாம், into 10 அப்படின்னு எழுதிடலாம். Now 150 and 125 both are divisible in 25. இது 25 tablesல 6 times போகும். Okay, இது 5 times போகும். And again 10 by 5, it goes in 5 tables. 5 ones are 5, 5 twos are 10, which is 6 into 2, which is 12. அதாவது xங்கிறது என்னது? 12. நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் டைம் வந்து x in seconds, டைம் in seconds தான் எடுத்திருக்கோம். எக்ஸோடைய வேல்யூஸ் எல்லாமே in secondsல எழுதிடுவீங்க. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 12. Therefore the time taken to cross, the time taken to cross a pole, to cross a pole is 12 seconds. Okay, time கேட்டிருக்காங்க 12 seconds. Next we shall see third subdivision. Okay, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அங்கேயும் டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. டைம் டேக்கன் டு கிராஸ் த பிரிட்ஜ் ஆஃப் லென்த் 850 மீட்டர். ஸோ ஒரு பிரிட்ஜுடைய லென்த் ஆனது 850 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது y is equal to 850. ஸோ ஒரு ட்ரெயின் ஆனது ஒரு டனலையோ பிரிட்ஜையோ கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த இடம் இது y. இப்போதைக்கு y நீங்கள் என்னென்னு அசியூம் பண்ணிக்குவீங்க? 850. ஸோ வாட் இஸ் த டைம் டேக்கன்? y is equal to 850. Put y is equal to 850. Okay, so what is equation 1? என்னன்னு பார்த்தோங்க? equation 1 நம்ம பார்த்தது y is equal to 12.5x minus y is equal to 12.5x minus 150. இப்போ இங்கே y இருக்கிற பிளேஸில் 850 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 850 is equal to 12.5x minus 150. Minus 150, bring it to the other side. So we have 850 plus 150, which is equal to 12.5x. So இது ரெண்டுமே நம்ம add பண்ணோம் அப்படின்னா we will get 1000. 1000 divided by 12.5, which is equal to x. இந்த 12.5 கூட நம்ம 125 by 10 எழுதலாம். So it becomes x is equal to 1000 divided by 125. இங்கே divided by 10 வரும். அதை இந்த இடத்துல எழுதிடலாம் into 10. Okay,
So 1000 divided by 125. இது 8 times போவோம். 125 ones are 125 and this goes 8 times. So 8 tens are 80. Xன்றது நம்ம டைம்னு assume பண்ணியிருக்கோம் in seconds. So the time taken to cross the bridge. To cross the bridge of length 850 meter is 80 seconds. Okay. Thank you, children.